நம்ம சிஎம் வந்து அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, அவர் குட் லிசனர். ஹேட்ஸ் ஆஃப். 18 நாளில் நடந்த ஒரு விஷயம் இது. நான் திரும்பவும் குறிப்பிடுறேன், எல்லாமே இருந்து ஒன்றுமே வேலைக்காகாதனால தான் இதுதான் மாற்றம். நான் சொல்ல ஒரு பாயிண்ட் அதுதான். அது இருந்தது, என்ன பயன்? அதுக்காக தான் இது, புரியுதுங்களா? ஸோ அது கம்பேரிசனே கிடையாது. இதில் இது வந்து ஒரு அல்டிமேட் மூவ், செம மேட்ரு இது. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஏதோ ஒரு மூடில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது முதல்வர் அவர்களுக்கு மக்கள் சார்பாக எங்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உறவுகளே, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. தாவேகா வாழ்க, தளபதி விஜய் வாழ்க, இந்த அரசு வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து நான் ஆள் கிடையாதுங்க. நான் ஏன் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன்னா, உறவுகளே, ஒரு விஷயத்த வந்து இந்த கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நல்லா பண்ணாங்க, நல்லா பண்ணல, அதுதான் வந்து நம்ம சொல்ல முடியும். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட சேனலும் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு வந்து நம்மளுக்கு ஏதோ காசு கொடுத்து நம்ம வந்து அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு மாதம் பேசுறதுக்காக அந்த மாதிரிலாம் ஒரு சேனல் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு பீப்புள்ஸ் வாய்ஸாக, மக்களின் குரலாக, அது என்னோடய உறவுகளின் குரலாக, மக்கள் என்ன சொல்கிறாங்க, களத்தில் நிலவரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படையாக கொண்டு வரணுன்றது தான் நம்மளோட ஒரே நோக்கம். இன்றைக்கி காலையில் நம்ம போட்டு இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. அதாவது இல்லை எல்லாமே வந்து ஓகே தான். சில பேர்லாம் ரொம்ப ஜென்யூனாக, இல்லை நான் அந்த விவசாய விஷயத்துக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இது நான் அக்செப்ட் பண்ணிக்கல. சூப்பர் உண்மையாக நான் சொல்கிறேன்னா நான் வரவேற்கிறேன். கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எது பண்ணாலும் வாழ்க அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது கிடையாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே கிடையாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தவுடன் ஒரு தவறு படாமலே ஃபஸ்ட்டு கேள்வி கிடையாது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். 2-3 விஷயத்தில் 2-3 எம்எல்ஏஸை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. நாங்கள் ஓட்டு போடுறது விஜயநாயக் மட்டும் தான் சொல்லிட்டு. அதனால் முழுமையான எல்லாரும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில பேர் கண்மூடித்தனமாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து இருக்கிறவங்க நீங்கள் மாற்றிக்கணும். அது வந்து உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப விரும்புகிற உங்களோட உயிராக நீங்கள் நினைக்கக்கூடிய விஜய் சாருக்கே வந்து நல்லது கிடையாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். எதுவாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஒரு குட் லிசனர். நம்ம சிஎம் வந்து அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, அவர் ஒரு குட் லிசனர். எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்பார், அனலைஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள் நல்ல முடிவாக எடுப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 18-19 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ், சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து நெகட்டிவ்ஸை கேட்கவே மாட்டோம், கருத்துக்களாக கூட கேட்க மாட்டோம். நம்ம வந்து பார்த்தா விஜய் வாழ்க, டிவிகே வாழ்க, தளபதி வாழ்க அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். அந்த மாதிரி எண்ணத்தோட இது வாழ்க கோஷம் போடுற சேனல் அதனால தான் பார்க்குறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா தேவையே இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேச போகிற விஷயம் டைரெக்டாக வருவோம். அதாவது டெல்லிக்கு போயிட்டு வந்து சிஎம் டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே வேறு லெவலில் ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து வச்சுருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து 2 வருஷமாக நாங்கள் இதுக்காக தான் வந்து பல வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நான் அந்த மாதிரி பேசுகிறேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராட்டக்கூடிய விஷயம். அதை பற்றி பேச போகிறோம், பாராட்ட போகிறோம், நல்லது சொல்ல போகிறோம், சில விஷயங்கள் இருந்ததுன்னா கருத்துக்களை சொல்ல போகிறோம். திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் உறவுகளே. ஸ்ட்ரெயிட் டு த டாபிக். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதே மாதிரி இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் பேசக்கூடிய விஷயங்கள், சேனலில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு வழியாக அவங்க காதுக்கு, அதாவது அரசாங்கத்துடைய காதுக்கு போய் இது சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். இதில் எது நல்லது எது கெட்டதுன்றதை அவங்க முடிவு பண்ணி அதை மாற்றுவாங்க. அது அந்த அரசாங்கத்துக்கு நல்லது. நம்ம வாழ்க நம்மளோட நண்பர் கிஷோர் கேசான் சொல்கிற மாதிரி வாழ்கவே அப்படின்வார். அந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் ஒவ்வொரு வாட்டி நம்ம வீடியோ பண்ணும்போது தளபதி வாழ்க, டிவிகே வாழ்க, அண்ணனோட பாதங்களை தொட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் டிவிகேவோட சேனல் மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிற உறவுகளே, இது எல்லாருமே கிடையாது. அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்.
ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கணும்னு இருந்தது. ஆனால் வந்து லாஸ்ட் மினிட்ல, நேற்று நைட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து அது போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. அது ஏன் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் என்னடா இது, ஐயோ போன பொண்ணை இன்னும் காணாமே, போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாகவே எப்போவுமே இருக்கக்கூடிய சூழல் நிறைய வீட்டில் இன்னமும் தொடர்ந்துட்டுருக்கு. சில வீட்டில் வந்து போவாங்க, ஃப்ரீடமாக விடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஈக்குவல், இதில் என்ன இருக்குது, ஆண் பால் பெண் பால்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே பால் அப்படின்னு சுற்றுற ஆட்கள் இருக்காங்க. அதை விட்டுருங்க. நிறைய இடங்களில் வந்து என்ன தான் இருந்தாலும் வீட்டில் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அந்த ஒரு வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை கொட்டிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து கடந்த ஆட்சியில் இன்னும் ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஏன்னா போகிற பொண்ணு நல்லபடியாக வருமானது, உயிரோடு வருமா. உண்மையாகவே தமிழகத்தின் நிலைமை அப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தை வைத்திருந்த ஒவ்வொரு வீட்லேயும் இந்த எண்ணம் இருந்தது அப்படின்றது நான் கருதுகிறேன். நான் எப்படி கருதுகிறேன்னா அப்படி தான் இருந்தது போன ஆட்சியில். அது இல்லைன்னு யாரும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கருத்தை சொல்லுங்கள். பெண்கள் மீதான குற்றங்கள், அதுவும் போக்சோ வழக்குகளாக இருக்கட்டும், பெண்கள் மீதான குற்றங்கள் 50% உயர்ந்திருந்தது. லாஸ்ட் 5 இயர்ஸில் அந்த அவங்க ஆரம்பிக்கும் போதும் எண்ட் ஆகும் போதும் 50 to 60% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பெண்கள் மீதான குற்றங்கள் இருக்குது இல்லையா, அவங்க மீது பாலியல் வன்கொடுமை குற்றங்களாக இருக்கட்டும், மற்ற எந்த குற்றங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே 50%. அதுவும் போக்சோ வழக்காக இருக்கட்டும், எல்லாமே டபுள் ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகி போய் பீக்கில் இருந்தது. இந்த ஆட்சி கவிழ்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது. அப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. அதுவும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம், ஏன்னா சில பேர்லாம் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிறவங்க இருக்காங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வரவங்களாம் இந்த போட்டு ஒரு இளைஞரை வெட்டினாங்க தெரியுமா, ஃபுல்லாக அந்த ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. அப்போல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க, பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க எல்லார் வீட்லேயுமே. ஐயோ ட்ரெயினில் போகிறப்போ நல்லபடியாக வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கணும், லான்ச் ஆகலை. ஆனால் சிங்கப்பெண்கள் படை, அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை, டெடிக்கேட்டட் ஃபோர்ஸ் டு ஆல் தி சிங்கப்பெண்கள் ஆஃப் தமிழ்நாடு. அது வேறு யாரும் பண்ணல. தன் வீட்டு பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக நினைக்கக்கூடிய பெண்கள். ஏன்னா உண்மையாக சொல்கிறாங்க, லேடிஸ் அப்படின்ற போது வந்து நம்ம சிஎம் விஜய் சார் மேலே ஒரு பயங்கரமான அன்பை வச்சுருக்காங்க. அவர் சொன்ன இதுவே வந்து பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு வேறு லெவலில் வந்து பாதுகாக்கப்படும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இதை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரெடி. அதாவது இதுக்கு யார் லீட் பண்ணுறா, யார் ஹெட்னா, ஐஜி பவானீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க தலைமையில் தான் இந்த படை வந்து இயங்க போகுது, உருவாகிடுச்சு. ஸ்பெஷல் யூனிஃபார்ம் கொடுத்து, ஒரு நேவி ப்ளூ ஷர்ட்டு, ஒரு காக்கி பேண்ட்டு, ஒரு பிளாக் கேப்பு. அது ஆக்சுவலாக சொல்கிறாங்க, உண்மையாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. அது பார்க்கும்போதே பெண்களுக்காக ஒரு தனிப்படை பார்க்கும் போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்ல பெண்களுக்கு. இப்போது எங்கேயாவது பார்க்கும்போது நம்மளுக்கான போலீஸர் அவங்க அப்படின்னு சத்தியமாக வரும். இது நீங்கள் நினைக்கலாம், உண்மையாகவே சொல்கிறேன். இது ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராடராக பண்ணணும். அங்கேயும் இங்கேயுமா நம்ம பார்க்கக்கூடாது. பார்க்கும்போது பப்ளிக்கில் அப்படியே அவங்க ரோந்து பணியில் வந்துகிட்டே இருக்கணும். அதாவது எவ்ரி ஸ்ட்ரீட் அண்ட் கார்னர்ஸ் வரணும். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அதிரடி சிங்கப்பெண் படை வந்து பேட்ரோல் வெஹிக்கிள்ஸில் வந்து அப்படியே சுற்றி வரும்போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கான்ஃபிடென்ஸ் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நினச்சி பாருங்களேன். நான் வந்து சொல்கிறேன், ஆட்சியை ஆரம்பித்து 18 நாளில் பெண்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு மூவ் அப்படின்றது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயங்க. நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, நீங்கள் மற்றதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்களா, ஆட்சி மாறிடுச்சு, இனிமேல் கொலை நடக்காது, தனி வீடியோ ஒன்று வச்சுருக்கிறேன், கம்பேரிசன் டேட்டாவோட வச்சுருக்கேன். அதனால் சீக்கிரமாகவே போட்டுருவேன், அது அப்புறம் வரேன். எவ்வளோ நடந்தது ஃபஸ்ட்டு மந்த் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தனியாக லான்ச் பண்ணுறேன். அது வேறு மேட்ரு. இது முடிச்சிடுறேன் இப்போது. அதாவது 4.25 வருஷம் 5 வருஷம் ஆட்சி முடிகிற கடைசி நாள் வரைக்கும் பெண்கள் மீதான குற்ற பாலியல் வன்கொடுமை கிளவி கொண்டுங்க 80 வயசு கிளவியை கூட விட்டு வைக்கலைங்க. அப்படி இருக்கும் போது ஆட்சி ஆரம்பித்த 18 நாளே இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இமீடியட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதாவது 18 நாளில் நடந்த ஒரு விஷயம் இது. நான் திரும்பவும் குறிப்பிடுறேன். மே 27ஆம் தேதி லான்ச் பண்ண வேண்டியது, அதாவது இன்றைக்கி. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மே 27 லான்ச் பண்ணியிருக்கணும். சிஎம் வந்து
டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போயிட்டு வந்தனால அதை லான்ச் பண்ண முடியல, போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. ஆட்சி ஆரம்பித்து 18 நாளில் வந்து இந்த ஒரு மூவ், இந்த ஒரு சிங்கப்பெண்கள் அதிரடி படைன்றது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. பெண்களுக்காக இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன், இது ஏன் வந்து தள்ளி போச்சுன்றது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பீங்க. அதாவது கேட்டிங்கன்னா, விஜய் சாரோட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. இப்போது இது வந்து ராஜரத்னம் ஸ்டேடியமில் எல்லாமே ரெடி, ஃபுல்லாக வந்து பார்த்துட்டாங்க, ரிகர்சல் பார்த்துட்டாங்க. டிஜிபியே டேரெக்டாக வந்து அங்கே ரிகர்சல் பார்த்துருக்காரு, எல்லாமே ஓகே. நேற்று நைட்டு வரைக்கும் எல்லாமே கரெக்டாக, ஒரு 9 o'clock வரைக்கும் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. பட் வந்து பார்த்தா ஏதோ நிர்வாகத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கேள்வி பண்ணோன்னா, எல்லா மாவட்டத்துலையுமே அட் அ டைமில் வந்து ஏதாவது ஒரு லான்ச் மாதிரி வைக்கலாம், சின்ன சின்ன லான்ச் மாதிரி வச்சுட்டு இங்கே மேஜராக வந்து ஒரு மேசிவ் லான்ச் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானும் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு சோர்ஸஸ் சொல்கிறாங்க. டைம் கூட எடுத்துக்கலாம், அட் அ டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா மாவட்டத்தையும் லான்ச் பண்ணலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு இடத்துல லான்ச் பண்ணி சும்மா நாம்கே வாசம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரியல. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே இந்த நியூஸ் கன்ஃபார்மு. இந்த யூனிஃபார்ம் முதற்கொண்டு எல்லாமே, அந்த கேப்லேருந்து அந்த கலர் முதற்கொண்டு எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் டைரெக்டாக நம்ம சிஎம் சார் வந்து உட்காந்து எல்லாத்தையுமே பர்சனலாக பார்த்துருக்காங்க. இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இது இப்படி தான் ஒர்க் ஆகணும், எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்றத அவங்களோட டீம், அந்த நான் சொன்ன வந்து அந்த ஐபிஎஸ் அந்த ஆஃபீஸர் இருக்காங்களே அந்த ஹெட்டு, அவங்களும் நம்ம சிஎம் சாரும் அந்த டீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே உட்காந்து ஒரு டீமாக உட்காந்து டைரெக்டாக நம்ம சிஎம் இன்வால்வ் ஆகி இதை ஒரு கஞ்சனாக உட்காந்து பார்த்துருக்காரு. இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம கேட்கும்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடியேங்க இந்த பெண்கள் குழந்தைகள் விஷயத்தில் அவர் ரொம்ப 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 தெளிவாக இருக்கார். நம்ம அரசை ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது. அதை தாண்டி பர்சனலாகவே என்னோட தங்கச்சி, என்னோட அக்கா, என்னோட அம்மா அப்படின்றதில் வந்து அவர் உண்மையாகவே அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்ப்பாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு சேஃப் ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தா இது டெடிக்கேட்டடாக வந்து பெண்களுக்கான ஒரு படை அப்படின்ற போது ஒரு சேஃப் ஃபீல் இருக்கும். இன்னொன்று அவங்ககிட்ட போய் ஓப்பனாக பேச முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது. அங்கே ஏன்னா சில போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆல் உமன் ஸ்டேஷன் இருந்தாலுமே கூட இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களே இது டெடிக்கேட்டடாக உங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது தானே எல்லா குற்றங்களும் நடந்தது போன ஆட்சியில். இப்போ அப்படி பார்த்தா அது நம்ம ஒரு விஷயமாக பேசவே முடியாது. அதான் ஏற்கனவே இருக்குன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாமே இருந்து ஒன்றுமே வேலைக்காகாதனால தான் இதுதான் மாற்றம். நான் சொல்ல ஒரு பாயிண்ட் அதுதான். அது இருந்தது என்ன பயன், அதுக்காக தான் இது, புரியுதுங்களா? ஸோ அது கம்பேரிசனே கிடையாது. இது வந்து ஒரு அல்டிமேட் மூவ், செம மேட்ரு. இது அட்வான்டேஜ் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவங்க உள்ளே போகும்போது நமக்கான ஆள்றா, நமக்கான இவங்க உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ நம்ம ஆண்கள்லாம் ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ என்னடா இது எல்லாம் ஓகே, இப்போ ஆண்கள் வந்து இப்போ தனி படைன்னு ஒன்று அமைச்சிருக்கிறீங்க, ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்போ வந்து இது ஸ்பெஷலாக ஒரு விஷயம் அமைச்சிருக்கீங்க. இப்போ ஆண்கள்லாம் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லையே, பாதி வீட்டிலலாம் வந்து கும்மா குத்துறாங்க. யார்? மனைவி, ஹஸ்பண்ட் அடிக்கிறது, ஓகேவா? ரோட்டில் போனால் பெண்கள்கிட்ட போட்டு பொழகிறாங்க. நிறைய இடத்துல இவ்வளோ விஷயம் போகுது. பார்க்க சோஷியல் மீடியா கிளம்புறாங்க, டேய் அண்ணே என்னண்ணே எங்களுக்கு ஒன்றும் எந்த படையும் இல்லையானே அப்படின்றானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த மூவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய 50 வயது தாண்டிய அம்மாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப மனதளவில் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு என்னென்னா, என் புள்ள வந்தான் பார்த்தியா, வந்தோடனே வந்து எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இது எப்படி இயங்க போகுது, என்ன ப்ராசஸ், இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க ரிப்ளை பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இது கேசஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, இதுக்கு தனியாக ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் வரப்போதா, இல்லை தண்டனைகள் வேறு மாதிரி ஏதாவது இருக்குமா, என்னன்னு நமக்கு தெரியாது உண்மையாக. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லான்ச் பண்ணும் போதே எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். இம்ப்ளிமெண்டேஷனாக இப்படி இருக்கணும் உறவுகளே. பிங்க் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு முன்னாடி லிப்ஸ்டிக்கை ஒட்டி விட்டாங்க பஸ்ஸுக்கு முன்னாடி. 100 இனோவா வாங்கி விட்டு பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சு, ஓகே லேடிஸ்க்கான வண்டி இதான் போ, ரோந்து போ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதிகமாக நடந்தது. அவங்களெலாம் நடக்கலை, சொன்னதுனால லான்ச் பண்ணதுக்கப்புறமும் அதிகமாக இருந்தது. அது எதுக்கு லான்ச் பண்ணானே தெரில. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ஏன் நான் இதை சொன்னேன் அப்படின்னா, அந்த மாதிரி இது நடந்துடாது, நடக்கக்கூடாது. அதனால தான் அந்த விஷயத்தை இப்போது நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா அப்படி பேசிடுவாங்க ஒன்றே, அதை பார்த்தியா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இது நம்ம எஃபெக்டிவாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனே ரீச் பண்ணணும், டக்குன்னு அங்கே போனால் நடவடிக்கை இருக்கணும், அவங்களுக்குன்னு ஏதாவது தனி கோர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும்.
இதனால் வந்து ஒரு பெரிய பயன் இருக்கணும். மெயினாக நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க, ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோந்தில் இருக்கணும். அவங்க வந்து ரவுண்ட்ஸில் இருக்கிறது தான் மெயின் அஜெண்டாவே. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த வண்டியோ இல்லை அந்த ஆட்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தா இருந்தால் சைக்கிளில் கூட போகலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க கண்ணில் பண்ணணும். ஏன்னா தனியாக துண்டாக தெரிவாங்க. இந்த அம்மா உணவகம்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்களே, அது வந்து ஒரு பயங்கரமான மேட்ரு. இவங்க இப்போது விஜய் சார் வந்தவுடனே, சிஎம் சார் வந்தவுடனே அதை உடனே அவங்க ரீவேம் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃபுங்க. ஓகேவா, சூப்பர் மேட்ரு அது. அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் படை அப்படின்றது ஒரு செம்ம இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கும், ஒரு செம்ம லான்ச்சாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லா கண்கள்லையும் படும்போது அது வந்து வேறு மாதிரி ஒரு மேட்டராக இருக்கும். எப்படி நெகட்டிவாக அது போச்சோ, பழைய பஸ் மாதிரி முன்னாடி லிப்ஸ்டிக்கை போட்டு அமுச்சு விட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி எப்படி காரி துப்புனாங்களோ, அதை ஒரு லான்ச்சாக நினச்சி பயங்கர ஃப்ளாப் ஆச்சோ, அந்த மாதிரி இல்லாமல் இவங்க லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை சிறப்பாக செயல்படணும், எல்லா கணக்குலையும் பண்ணணும், ரெஸ்பான்சிவ் பயங்கரமாக இருக்கணும், கால் சென்டர் நம்பர் இருக்கணும், ஒரு ஆப் மாதிரி ஏதாவது ஒன்று இது பண்ணணும், எல்லா லெவல்லையுமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இல்லை ப்ரோஜனம் போயிருந்ததுனால தான் திரும்பவும் நான் அழுத்தமாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் படை நம்ம நினைக்க முடியாது, எல்லா இடத்துலையுமே ஒரு கருப்பாடு இருப்பாங்க. நம்ம அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இங்கேயும் பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு அதிகாரியும் யாரும் இருக்கக்கூடாது. நான் மெயினாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மக்கள் சார்பாக நான் கேள்விப்பட்டது, நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21-22 இயர்ஸ் சின்ன பொண்ணுங்களாக இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலையிலும் அப்ளை பண்ணி கிடைக்காமல் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி சுமை இருக்குன்னு தெரியும், அவங்கள ஃப்ரெஷ்ஷாக ஒரு இள ரத்தத்தை வந்து நீங்கள் இதுக்கு இறக்கி விட்டிங்கன்னா செம்ம டெடிக்கேட்டடாக வேலை பார்ப்பாங்கன்னு என்னோட கருத்து கிடையாது, மக்களோட கருத்து. நான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ண பாருங்கள். இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படைன்னு வச்சுட்டு 55-60 வயசில் ஒன்றும் முடியாதவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். அதே மாதிரி சில பேர், எல்லாருமே கிடையாது, சில பேர் இன்னும் வந்து அந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. நிறைய பேர் அப்படி கிடையாது, சில பேர் இன்னும் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக, எப்படி உங்கள் கவர்மெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இளம் ரத்தமாக பயங்கரமாக இருக்கும், அந்த மாதிரி டீமையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லான்ச் ஆகலை, ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போனாலும் அடுத்தது கண்டிப்பாக டேட்டு மாறாது, கம்பல்சரியாக வேறு லெவலில் ஒரு லான்ச் இருக்கும். எல்லா மாவட்டத்திலையும் சைமன்டேனியஸாக இருக்கும். மேபி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பேக்கண்ட்லையும் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, அது அப்படியே ஃபுல் ஸ்வாகில் அப்படியே போகணுன்றதுக்காக கூட நிர்வாக லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு கூட இதை ஸ்டார்ட் பண்ணான்னு சிஎம் நினச்சிருக்கலாம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நேரடியாக ஒன்றையும் இன்ச் பை இன்ச்சு அவர் பார்த்து இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது உண்மையான தகவல். இது வந்து 100% ஷுவர். நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் அப்படின்ற மாதிரி பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த மாதிரி ஒரு தனி சிங்கப்பெண் படைன்னு வரும்போது உண்மையாக ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாக லான்ச் பண்ணுங்கள். எங்கள் வீட்லையும் பெண்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்காகவும் இந்த போக்சோ சட்டத்துக்காகவும் நடந்த கொடூரங்களை பற்றி நாங்கள் பேசி அவ்வளோ பேசியிருக்கோம், ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது முதல்வர் அவர்களுக்கு மக்கள் சார்பாக எங்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் டெஸ்க். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாரும் போய் சேரும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் பார்க்கலாம். லவ் யூ ஆல்.